இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் மீது தொடுத்துள்ள போர் பற்றி எரியும் மேற்காசியா. இதுதான் மார்ச் 6ஆம் தேதி தி ஹிந்து வெளியிட்டிருக்க தலையங்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஈரானுடைய போர்க்கப்பல் ஐரிஷ் தீனா இந்திய பெருங்கடல்ல இலங்கை அருகே அமெரிக்க தாக்குதல்ல மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. 83 பேர் பலியாகி இருக்காங்க. ஆனா இந்தியா ஏன் இன்னும் மௌனமா இருக்கு அப்படின்ற அந்த கேள்விய இந்த தலையங்கம் எழுப்பியிருக்கு. மார்ச் 1ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எந்த விதமான போர் அறிவிப்பும் செய்யாம ஈரான் மீது தாக்குதல் தொடுத்தாரு. இதுல ஆயத்துல்லா காமேனி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. மேலும் 160 குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் மக்களை கிளர்ச்சி செய்யுமாறும் அரச கைப்பற்றுமாறும் அறைகோவல் விடுத்தாரு. ஆனா நடந்தது நேர் எதிரானது. ஈரான் கடுமையான எதிர்த்தாக்குதலை தொடுத்தாங்க. வளைகுடால இருக்கக்கூடிய 7 அமெரிக்க தளங்கள் தாக்குதலுக்குள்ளாகுன. ஈராக்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தளமும் தாக்குதலுக்குள்ளாக. மறுபுறம் இஸ்ரேல் மீதும் கடுமையான தாக்குதலை ஈரான் தொடுத்தது. இந்த போர் 6வது நாள்ல நெருங்கி இருக்க சூழல்ல கடந்த வாரம் விசாகப்பட்டினத்துல நடந்த சர்வதேச கப்பற்படை அணிவகுப்புக்காக இந்தியாவுடைய அழைப்பின் பேர்ல வந்திருந்த ஈரானுடைய போர்க்கப்பல் ஐரிஷ் தீனா இலங்கை அருகே இந்திய பெருங்கடல்ல அமெரிக்க தாக்குதல்ல மூழ்கடிக்கப்பட்டது. 83 பேர் பலியாகி இருக்காங்க. இந்தியாவுடைய கதவு அருகில நடைபெற்ற இந்த தாக்குதல் மீது இந்தியா ஏன் கண்டனம் தெரிவிக்கல அப்படின்ற கேள்விய இந்த தலையங்கம் எழுப்பியிருக்கு. இந்த போர்னால இந்தியா 3 விதமான சவால்களை சந்திக்கிறதுக்கு. ஒண்ணு, பொருளாதாரம். ஏற்கனவே கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வர நிலையில இந்த போர்னால கச்சா எண்ணெயோட விலை மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதும், அதனால இந்தியா பொருளாதாரத்தின் மீது மேலும் சுமை அதிகரிக்கும்னு இந்த தலையங்கம் சுட்டி காட்டியிருக்கு. சவால் 2, 90 லட்சம் இந்தியர்களின் பாதுகாப்பு. வளைகுடாவுல மொத்தம் 90 லட்சம் இந்தியர்கள் வேலை செய்யறதாகவும், சவுதியில 25 லட்சம், யுஏஇல 35 லட்சம், குவைத்துல 10 லட்சம் இந்தியர்கள் வேலை செய்யறதாகவும், அவங்க அனுப்புற பணம், அவங்களுடைய வேலை, அவர்களுடைய உயிருக்கான பாதுகாப்பு இந்த போர்னால கேள்விக்குறியா இருக்கிறதாவும் இந்த தலையங்கம் சுட்டி காட்டுது. 3வது, இந்திய பெருங்கடலின் பாதுகாப்பு. அதாவது இந்தியாவுடைய சாகர் கொள்கை, செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இந்த ரீஜியன். பாதுகாப்பு மற்றும் அனைவருக்குமான வளர்ச்சி. இந்த கொள்கை இந்திய கடல் பகுதியிலேயே அமெரிக்கா தாக்குதல் நடக்கும் போது இந்தியாவுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியா இருக்கிறதாவும் இந்த தலையங்கம் சுட்டி காட்டுது. மேலும் இந்தியா என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதையும் இந்த தலையங்கம் வலியுறுத்தியிருக்கு. போருக்கு எதிரான நிலைப்பாடா எடுக்கணும். சீனா ரஷ்யாவோட இணைந்து இந்த போரை தனிய வைக்கிறதுக்கான வேலைகள்ல இந்தியா இறங்கணும். இந்திய பெருங்கடலுக்கு போரை விரிவுபடுத்துற அமெரிக்காவுடைய செயலுக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்யணும்னு இந்த தலையங்கம் சொல்லியிருக்கு.